திவினேஷ் அவர்களோட வீடு ரொம்பவே மோசமான ஒரு நிலையில இருக்கு அப்படின்னும், இதனால திவினேஷ் அவர்கள் அடுத்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் பண்ண போறாரு அப்படிங்கிறதும் சமீபத்தில தெரிய வந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமபா லிட்டில் சாம்ப்ஸ் சீசன் 4 மூலியமா ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றவர் தான் திவினேஷ் அவர்கள். ரொம்பவே பழைய பாடல்கள் பாடி ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருந்தாரு. அண்ட் இவரு டைட்டில் வின் பண்ணுவாரு அப்படின்னு நெறைய பேர் எதிர்பார்த்திருந்தாங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, அவரு டைட்டில் வின் பண்ணியிருந்தாரு. கிட்டத்தட்ட ₹10,00,000 அவருக்கு பரிசு தொகையா குடுத்திருந்தாங்க. சிவகார்த்திகேயன் அவர்கள் தான் அந்த ஒரு பரிச திவினேஷ் அவர்களுக்கு கொடுத்திருந்தாரு. இந்த ஒரு வெற்றிக்கு பிறகு திவினேஷ் அவர்கள் என்ன செய்ய போறாரு அப்படிங்கிறது எல்லாருமே மிகப்பெரிய அளவுல எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அண்ட் அந்த ₹10,00,000 பணத்த என்ன பண்ண போறாரு அப்படிங்கிற மாரிலாம் பேசி வந்துட்டு இருந்தாங்க. இந்த ஒரு நிலையில அடுத்து அவர் என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. திவினேஷ் அவர்கள் ரொம்பவே ஏழ்மையான ஒரு குடும்பத்த சேர்ந்தவர் தான். மிகப்பெரிய அளவுல அவருக்கு வீடெல்லாம் கிடையாது. ரொம்பவே கஷ்டப்படக்கூடிய ஒரு ஃபேமிலி தான். ஸோ, அதனால அவரு முதல் வேலையா என்ன பண்ண போறாரு அப்டின்னா, அவங்களுக்காக சொந்தமா நல்ல வீடு ஒண்ணு கட்ட போறாராமா. திவினேஷ் அவர்களோட இப்ப இருக்க வீடு அப்படிங்கிறது ரொம்பவே பரிதாபமான நிலையில இருக்கு. மழை பெஞ்சா ஒழுகும். அண்ட் இது மட்டும் இல்லாம ஒரு சில இடங்கள் பார்த்தீங்கன்னா, விரிசல் விட்டுருக்கும். இந்த மாதிரியான வீட்ல தான் பார்த்தீங்கன்னா, அவரு இப்ப வசிச்சு வந்துட்டு இருக்காரு. அதனால தான் அவரு முடிவெடுத்திருக்க முதல் விஷயம், வீட்ட வந்து நம்ம ரெனோவேட் பண்ணலாம். அப்படி இல்லனா புது வீடு கட்டலாம் அப்படிங்கிற மாரி அவங்க முடிவு பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ, இந்த கிடைச்சிருக்கக்கூடிய ₹10,00,000 அப்படிங்கிறதுல முதல் வேலையா அவங்களோட வீட்ட சரி பண்ணலாம் அப்படின்னா, அவரு அவங்க அப்பாட்ட போய் சொல்லியிருக்காரு. அண்ட் அந்த ஒரு பணத்த இதற்காக ஃபர்ஸ்ட்டு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாரியும் சொல்லியிருக்காரு. திவினேஷ் அவர்கள் இந்த ஒரு வயசுலயே வீட்டின் மேல இவ்வளோ ஒரு அக்கறையா இருக்காரு அப்படிங்கிறத பார்த்து, அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்பவே ஷாக் ஆகியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம, இவ்வளோ சின்ன வயசுலயே இவ்வளோ மெச்சூர்டா யோசிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர பாராட்டவும் செஞ்சிருக்காங்களாமா. இதன் மூலியமா சரிகமபா லிட்டில் சாம்ப்ஸ்ல ஜெயிச்ச பணத்தின் மூலியமா திவினேஷ் அவர்கள் பண்ண போற முதல் வேலை இதுதான் அப்படிங்கிறது சமீபத்தில வெளியாகியிருக்கு. அண்ட் இந்த ஒரு நியூஸ பார்த்துட்டு நெறைய பேர் வந்துட்டு, இந்த சின்ன வயசுலயே இவ்வளோ நல்லபடியா அந்த பையன் யோசிக்கிறான். கண்டிப்பா அவன் ஃபியூச்சர்ல ரொம்ப பிரைட்டா வருவான் அப்படிங்கிற மாரி வாழ்த்துக்கள் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. திவினேஷ் அவர்களோட இந்த ஒரு முடிவ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன? மறக்காம அத கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, சேகர் கமுலா அவர்களோட இயக்கத்துல தனுஷ் அவர்களோட நடிப்புல உருவாகி இருக்க படம் தான் குபேரா. இந்த படம் தமிழ் மற்றும் தெலுங்கு 2லயுமே மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போட இருக்கு. ஏகப்பட்ட டைம் இந்த படத்தோட ரிலீஸ் தேதி மாத்திருந்தாங்க. கடைசியா ஒரு வழியா ஜூன் 20ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற அனௌன்ஸ்மென்ட் வந்திருந்துச்சு. அண்ட் இந்த ஒரு நிலையில மறுபடியும் இந்த படம் தள்ளி போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி வெளியாகி, நாகார்ஜுனாவோட ஃபேன்ஸுக்கும் சரி, தனுஷோட ஃபேன்ஸுக்கும் சரி மிகப்பெரிய ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஜூன் 20ஆம் தேதி ஃபிக்ஸ் ஆகியிருந்த டைம்ல தான் இடையில தக்லை படம் வரப்போகுது. அடுத்தடுத்து முக்கியமான படங்கள் வரப்போகுது. இந்த ஒரு காரணத்தினால இந்த படத்தோட வசூல் பாதிக்கப்பட்டுருமோ அப்படின்னு அந்த ஒரு படக்குழு யோசிச்சிருக்காங்க. இதனால இன்னும் கொஞ்சம் தள்ளி போடலாம் அப்படிங்கிற மாரி யோசிச்சிருக்காங்களாமா. அநேகமா விநாயகர் சதுர்த்தி டைம்ல வரதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாரியும் தெரிய வந்திருக்கு. இந்த படம் தள்ளி போனதை தொடர்ந்து ஒரு சில முக்கியமான நிறுவனங்கள் இந்த படத்தோட ஓடிடி உரிமையை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி முனைப்போட இருந்திருக்காங்க. குறிப்பா அமேசான் இந்த படத்த 50 கோடிக்கும் மேல பெற்று இந்த படத்துக்கான உரிமையை வாங்கியிருக்காங்களாமா. அண்ட் இந்த ஒரு விஷயம் சமீபத்தில வெளியாகி ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.